நான் பூமியா இருக்கிற நம்ம பூமி லாட் வாங்க முடியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா என்ன பார்க்குறீங்க அப்படின்னு நான் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் ப்ராப்பர்ட்டி அண்ட் நம்மள சுத்தி நடக்கிற விஷயத்த பத்தி நான் ஷேர் பண்ணும்போது, அந்த விஷயம் உங்களையுமே வந்து சேரும். இதோட பதில் என்னன்னா, கண்டிப்பா வாங்க முடியும். பட் ஒரு சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதுக்கு இருக்கு. மலேசியால வீட்டோட டைப்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வகையா பிரிக்கலாம். 1 பூமி லாட், 2வது நான் பூமி லாட், 3வதா பார்த்தீங்கன்னா ரிசர்வ் நாயு, அதாவது மலே ரிசர்வ் லேண்ட். நான் பூமியான நம்ப பூமி லாட்ட வாங்கலாம். பட் அதுக்கான ப்ராசஸ் அண்ட் டைம் வந்து அதிகமா எடுக்கும். ஈவன் தோ ஒரு வீடு சேம் சைஸ் அண்ட் சேம் டைப்ல இருந்தாலுமே, பட் அந்த வீடு பூமி லாட்ல இருந்துச்சுன்னா, அந்த வீட்டோட பிரைஸ் நான் பூமி லாட்ல இருக்கிறத விட குறைவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலாவே பூமி லாட்க்கு கொஞ்சம் அதிகமான டிஸ்கவுண்ட்ஸ் குடுப்பாங்க. கம்பேர் டூ நான் பூமி லாட். டிஸ்கவுண்ட்ஸ் குடுத்தும் பூமி லாட்ல உள்ள வீட்ட விக்க முடியல அப்படின்னா, பட் அந்த இடத்துல நான் பூமிஸ் அதிகமான டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா, டெவலப்பர்ஸ் வந்து பேஹாபர் குவாஸுக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க. அதாவது நான் பூமிஸ்க்கு இந்த பூமி லாட்டை ஓப்பன் பண்றதுக்கு. பேஹாபர் குவாஸ் வந்து டெவலப்பருக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த டெவலப்பர்ஸ் வந்து நான் பூமிக்கு அந்த வீட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், இந்த வீடியோட பிகினிங்ல நான் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது ரிசர்வ் நாயு இல்லைன்னா மல்லே ரிசர்வ் லைன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல யார் வீடு வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எக்ஸ்க்ளூசிவா மல்லே இஸ்லாமுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல நான் பூமியான நம்மளால வீடே வாங்க முடியாது. நான் ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே இத பத்தி தெரிய வைங்க.